இப்போ அரசாங்கம் தரப்புலேருந்து உங்களுக்கு குறைஞ்சபட்ச கூலியாக எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது, அதெல்லாம் தெரியாது. தெரியாது. தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளவுன்னு கூட தெரியாமல் ஒரு நாளைக்கு 250 ரூபாலேருந்து 300 ரூபா வர கூலி வாங்குகிற தொழிலாளர்கள் தான் நாங்கள் பார்த்தது. அதுலேயும் எல்லா கிராமத்துலையும் இருக்கக்கூடிய பட்டாசு தொழிலாளர்கிட்டையும் ஒரு ஒற்றுமையை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. கடன் கடன் வாங்குற பழக்கம்லாம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு, வாங்கி தான் ஆகணும். அம்மா, ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா இந்த 8000 சம்பளத்தில் எப்படி நல்ல காரியம் நடத்த முடியும்? ஏதாவது ஒரு செலவு வருதில்ல, அவசர செலவு வரும் செய்யுதில்ல, இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு போய் கட்டுப்படி ஆகாமல் அங்கே கடன் வாங்கி தான் கட்ட வேண்டியது இருக்குது. என்ன செய்ய? கிழக்கிருந்து மேற்கு வரைக்கும் ஒரு வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் 5 லட்சம் ரூபா. ஒரு 3 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் அது கடன் இருக்குது. நம்ம கூலி தொழிலாளர்கள் அப்படி இருக்குது. நாள்தோறும் உழைக்கிற தொழிலாளர்கள் குடும்பத்தில் 2-3 பேர் வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு இந்த கடன்கிறது ஏன் அவசியமானதா? ஒரு மாதத்தில் 4 நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவு போக 24 நாள் வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 250 ரூபா சம்பளம் வச்சுட்டாலே அவங்களுக்கு நீங்கள் 6000 ரூபா தான். இந்த 6000 ரூபாயில தான் அவங்க வாழ்க்கையை நடத்த வேண்டியிருக்கும். குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் வேலை செய்கிறாங்க கூட சம்பளம் என்பதும் வேலை என்பதும் தொடர்ச்சியாக கிடைக்கிறதில்ல. மழை பெஞ்சா லீவ் விட்டுருவாங்க. அதிகாரிகள் தொழிற்சாலை ஆய்வுக்கு வர்ற நேரத்தில் லீவ் விட்டுருவாங்க. இதெல்லாம் கணக்கிட்டு பார்த்தா அவங்களுக்கு வேலை நாட்கள் மிகவும் குறைவு. குடிதண்ணீர் முதற்கொண்டு இன்றைக்கி விலைக்கு தான் வாங்குகிறாங்க. இங்கே பாதுகாப்பட்ட குடிதண்ணீர் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு பானை தண்ணி 12 ரூபான்னா ஒரு 2 பானை வச்சாலே போதும் 24 ரூபா. அதுவே மாதம் ஒரு 750 ரூபா ஆகி போகுது. அப்போது அவங்க வட்டிக்கு தான் வாங்க வேண்டியிருக்கு. நுண்கடன் திட்டத்தின் மூலியமாக, மகளிர் குழு மூலியமாக கிராமத்தில் இன்றைக்கும் 10 பைசா வட்டி கொடுக்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த குறைந்தபட்ச சம்பளம் என்பதற்கு பார்த்திங்கன்னா 600 ரூபாய், மாதம் 18,000 ரூபாய்ங்கிறத அதை கட்டாயமாக அரசாங்கம் முதலாளிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கு கொடுக்கணும்னு. அதை கொடுக்காத விளைவாக தான் இன்றைக்கு இப்படியான சிரமத்துக்குள்ளே இவங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு. அன்றாட தேவைகளுக்கு கடன் வாங்குகிற பட்டாசு தொழிலாளர்களுடைய சமூக பொருளாதார சூழல் என்னமோ நாளுக்கு நாள் மோசமடைஞ்சிட்டு தான் இருக்குது. இதை சரி பண்ண வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு தானே. அதனால் அரசாங்க தரப்பு பிரதிநிதிகளை சந்தித்தோம்.